எப்படியும் இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். நேற்று உயர் நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கான விசாரணை போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியும் எப்படி இஸ்தடிப்பாங்க, இந்த படத்தை வெளியே வரக்கூடாதுன்ற பிளானில் தான் ஏதோ ஒன்று வாதாடணும்னு நினச்சி வாதாட்டிகிட்டு இருக்காங்க. யார் இந்த படத்தை பார்த்தது, யார் இது பண்ணுதுன்னு சொல்லி இவங்களே ஒரு பொருளையை கழிப்பு விட்டு உள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா யாரும் உள்ளே விடலை. ஸோ எங்கள் மீடியாக்களும் சரி, நியூஸ் சேனலும் சரி, ஏதோ ஒன்று பழசெல்லாம் எடுத்து போட்டு போனவாட்டி விசாரணை ஆஷா மேம் அவர்கள் விசாரித்தது தான் அந்த கிளிப் எடுத்து தான் எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. இது மாதிரி விசாரிச்சாங்க, இது மாதிரி இந்த படத்தை பார்த்தாங்க, அல்ல ஒருத்தர் ஏற்றுக்கல, யார் இதுக்கு விசாரணை போட்டது, யார் இது கேஸ் கொடுத்தது, யார் முறையீடு பண்ணதுன்னு சொல்லி இது ஒரு நேற்றுலேருந்து இது போயிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்னன்னா விஜய் வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் விஜய் பேர் வச்சு தான் நான் என் பழப்பை பார்க்கணுன்றதான் இந்த மீடியாக்கள் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வெளியே வரக்கூடாது, ஏன்னா ஒரு பாட்டும் சரி, ஒரு ஃபைட்டும் சரி, அந்த விஷுவல் பார்த்தாவே தெரியுது அது என்ன பிளாக் பஸ்டர் போகுதுன்னு. ஏன்னா 50% பகவதி கேசரியாகவே இருந்தாலும் மீதி 50% தளபதி படமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கே இப்படி கதறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படத்தில் என்ன வந்துட போகுது, எதுக்கு பயப்படுறாங்கன்னு. அதனால தானே பயப்படுறாங்களே. அவர் பேசின வசனங்களும் சரி, அவர் அவ்வளோதான். இந்த படம் வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாருமே ஆஃப் ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு எல்எஸ்க்கான ஒரு பிரச்சார படம் மாதிரி தான் இது. அதனால இந்த படத்தை வெளியே விட்டுட்டா இருக்கிற ஓட் பேங்கிங் கூட விஜய்க்கு போய்டுன்ற எண்ணத்தில் தான் இங்கே எதனா ஒன்று பண்ணி அது ஓட் பண்ணணும், இது மாதிரி படத்தை தணிக்கை பண்ணணும், பண்ணணும், ரிசர்ச் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி எதனாலும் நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்டு கூட இன்னும் அஃபிஷியலாக சொல்ல அவங்க இந்த மாதிரி இந்த டேட்டில் தீர்ப்பு வழங்கப்படணும்னு சொல்ல, இப்போதைக்கு ஒத்தி தான் வச்சுருக்காங்கன்ற மட்டும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது அப்படியே போயிடுச்சுன்னா இந்த ஜனவரி முடிஞ்சிச்சு. இப்போ ஜனவரி முடிஞ்ச உடனே பிப்ரவரி வந்துடும். பிப்ரவரியில் எப்போ டேட்டு சொல்லுவாங்க தெரியாது. ஸோ இது மாதிரி டேட் வர 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 காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இது ஒரு அப்படியே 5 நாள் 10 நாள் இஸ்தச்சிடலாம், அவங்க நல்லா பேசணும், அதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லலாம் அப்படின்றனால தான். பட் தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பிப்ரவரிக்குள்ளே இந்த படத்தை வெளியிட்டுறது கன்ஃபார்ம் தான். பட் இதுக்கு மேலே அவங்க என்னவோ மேல்முறையீடோ இது பண்ணாலுமே இதுக்கான ஆப்ஷனே கிடையாது. சென்சார் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்க பண்ணுற வேலை அப்படி யாரோ சொல்லி தான் இது பண்ணுறாங்கன்ற அரசியல் பொலிட்டிக்கல் இருக்கிறனால தான் இந்த காம்ப்ளிகேட்டே வருது. ஏன்னா விஜயனோட கடைசி படம்ன்றது தெரியும், இதை பிரச்சார படம்ன்றதும் எல்லாருக்கும் தெரியும். பகவதி கேசரின்னு சொல்கிறவங்க அப்புறம் எதுக்கு இந்த படத்தை விட்டலாமே, எதுக்கு அதை பேன் பண்ணி அது விடக்கூடவே கூடாதுன்னு. இதில் எவ்வளோ பேர் என்னென்னவோ படம் வருது, அதுக்கெல்லாம் சென்சார் வழங்குறீங்க. பட் ஜனநாயகன்றது ஒரு பகவன் கேசரி படம் தான், அதுக்கு நீங்கள் விட்டுருக்கலாம் இல்லையா? ஏன்னா